நியூஸ்7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நேயர்களே, வெளிச்சம் நிகழ்ச்சியின் வரவேற்பறை பகுதியில் இன்று தமிழ் ஆர்வலர் திரு சுபவீரபாண்டியன் அவர்கள் விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார். அவரோடு மீண்டும் தொடரலாம். சார், இன்னைக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சிக்கல்களும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இது வந்து உடனடியாக அமல்படுத்துவதில், உடனடியாக தமிழிலே எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் என்பதிலும் கூட சில சிக்கல்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உண்மையில் அப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறதா அல்லது இருப்பதாக சொல்லப்படுகிறதா? அதாவது இந்த உடனடியாக என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று ஒன்று இருக்குது. உடனடியாகனா நாளை காலையிலேருந்துன்னு அதுக்கு பொருள் அல்ல. நீங்கள் இந்தியா விடுதலை பெற்று எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாம் இந்த முயற்சிகளை எந்த அளவுக்கு தொடங்கி எந்த அளவிற்கு வந்து நிற்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். படிப்படியாகத்தான் எதுவும் நிகழும். எல்லாவற்றையும் என்றைக்கும் ஒரே இரவில் நம்மாலே மாற்றிவிட முடியாது. ஆனால் படிப்படியான தொடர் முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றனவா என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே அது சரியாக இருந்திருக்குமானால் தமிழில் எல்லாவற்றையும் கொண்டு வருவதிலே பெரிய சிக்கல்கள் ஒன்றும் வந்திருக்காது, வருவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஒரு 3 தினங்களுக்கு முன்பு இணையத்தில் ட்விட்டரில் ஹேஷ்டேக் என்ற தமிழ் வாழ்க என்கிறதை பயன்படுத்தி இந்திய அளவில் அது முதலாவதாக அதிகம் பேரால் கவனம் ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. ஆனால் அந்த ஹேஷ்டேக் தமிழ் வாழ்க என்பதை பயன்படுத்தி அனைவரும் தமிழில் தட்டச்சு செய்யாமல் ஆங்கிலத்தை தான் பயன்படுத்தி தங்களது கருத்துக்களை பெருமையாக தமிழ் என்று, நான் தமிழன் என்பதில் பெருமை கொள்கிறேன் என்பதை ஆங்கிலத்தில் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இதுபோல இணையத்தில் தமிழ் மீது ஒரு ஆர்வம் வருகிறது என்கிற ஒரு எண்ணமானது, ஒரு கருத்தானது சரியாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் கூட ஆங்கில பயன்பாடு என்பது இணையத்தை பொறுத்தவரையில் இன்று சர்வசாதாரணமாக போய்விட்டது. அதே போல் இணையத்தை பொறுத்தவரையிலும் தமிழிலேயே பயன்படுத்த முடியுமா? அந்த அளவு பயன்படுத்துவது எந்த அளவு ஒரு ஆரோக்கியமான ஒன்றாக அமைகிறது? அதாவது சில நிகழ்வுகள் பழக்கம் காரணமாக நம்மால் விடுபட முடியாமல் போகின்றன. ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கம் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டில் இருக்கிறது. எனவே நீங்கள் சொன்னதைப் போல தமிழ் வாழ்க என்பதை கூட ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம். பொங்கல் வாழ்த்து என்பதை கூட பல வீடுகளிலே கோலமிடுகிறார்கள். பொங்கல் பானை படமெல்லாம் வரைகிறார்கள். பிறகு ஹாப்பி பொங்கல் என்று எழுதுகிற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். பொங்கலுக்கு கூடவா ஹாப்பி பொங்கல் என்று சொல்ல வேண்டும்? இந்த குப்பை தொட்டி கூட யூஸ்மி என்று ஆங்கிலத்திலே தான் நம்மிடத்திலே பேசுகிறது. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு ஆங்கிலத்தினுடைய தாக்கம் இங்கே இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனாலும் நீங்கள் இந்த செய்திக்காக நாம் மகிழ வேண்டும். ஒரு தமிழ் வாழ்க என்கிற உணர்வு இந்தியாவிலேயே கூடுதலாக நம்மவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒன்று. நீங்கள் பொதுவாகவே இந்திய அளவிலே அல்ல, உலக அளவிலேயே எடுத்துக்கொண்டாலே இணையதளத்தில் நம்முடைய தமிழ் மொழியும் தமிழர்களும் ஒரு புகழ்பெற்ற பாராட்டத்தக்க இடத்திலே இருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி. கூடுதலாக இணையதளத்திலே பயன்படுத்தப்படுகிற மொழி எது என்று கேட்டால் ஆங்கிலம்தான். ஆனால் உலக அளவிலே அதிக மக்கள் பேசுகிற மொழி சீனம்தான். சீனத்திலே தான் கூடுதலான மக்கள் பேசுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக ஸ்பானிஷ் மொழி தான், மூன்றாவதாகத்தான் ஆங்கிலம் இருக்கிறது. ஆனால் இணையதளங்களிலும் அறிவியல் சூழல்களிலும் கூடுதலாக ஆங்கிலம் பயன்படுத்தப்படுகிறது என்பது அவர்களுக்கு பின்னால் இருந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தினுடைய விளைவு. ஏறத்தாழ ஒரு காலகட்டத்தில் அவர்கள் உலகத்தில் பல நாடுகளை ஆண்டவர்களாக இருந்தார்கள். ஆகையினாலே அதனுடைய விளைவிலே ஆங்கிலம் முதலிடத்தில் நிற்கிறது. அதுபோலவே உலகம் முழுவதும் பரவி இருக்கிற யூதர்கள் தங்கள் மொழியாக இன்றைக்கு புதுப்பித்து கொண்டிருக்கிற இட்டிஷ் மொழியை இணையதளத்தில் பெரும் அளவுக்கு செல்வாக்கோடு திகழ்வதற்காக முயற்சிக்கிறார்கள். அது 2வது இடத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். மிகப்பெரிய வியப்பு என்ன என்றால், 3வது இடத்தில் இணையதளத்தில் தமிழ்தான் இருக்கிறது என்கிற செய்தி வருகிறது. இது இந்த உலக தாய்மொழி நாடில் நாம் பெருமை கொள்ளத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த இணையதளத்திலே இன்றைக்கு எல்லா செய்திகளும் பெரும்பான்மையாக நமக்கு தமிழில் கிடைக்கின்றன. என்றைக்கும் விஞ்ஞானத்தோடு சேர்ந்து ஓடாதவர்கள் எல்லோரும் வீழ்ந்து போய்விடுவார்கள் என்பதுதான் இயற்கை. ஆகையினாலே அறிவியல் வளர்ச்சி என்பது இன்றைக்கு கணிப்பொறி தளத்திலே மிகுதியாக இருக்கிறது. எனவே கணிப்பொறி தளத்திலும் இந்த அளவிற்கு நம்முடைய ஆளுமை செலுத்தப்படுகிறது என்பது தமிழர்களுக்கான பெருமை. இதை நம்முடைய அடுத்த தலைமுறையினர் தான் செய்திருக்கிறார்கள். நாம் பல நேரங்களில் நம் பிள்ளைகளை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இணையதள துறையில் தமிழர்கள், தமிழ் பிள்ளைகள் தான் பாராட்டப்படுகிற இடத்தில் இருக்கிறார்கள். அமெரிக்காவிலும் சரி, ஐரோப்பாவிலும் சரி, தமிழர்களுக்கு இணையதளத்திலே பெரும் வரவேற்பும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாராட்டுகளும் கிடைக்கின்றன என்பதையும் இந்த நாளில் நாம் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய வேண்டும். உலக அளவில் பல இடங்களில் கூட, பல நாடுகளில் தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு கொடுக்கப்படாத சிறப்பு கூட அந்த நாட்டில் நமது தாய்மொழி தமிழ் மொழிக்கு சிறப்புகள் கொடுக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு சிங்கப்பூராக இருக்கட்டும், மொரிஷியஸ், மலேசியா போன்ற பகுதிகளில். இதையெல்லாம் எப்படி ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கிறீர்கள்?
நம்முடைய நாட்டில் என்றைக்கோ அது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழி, மலேசியாவில் ஆட்சி மொழி, இலங்கையில் கூட தமிழ் ஆட்சி மொழி. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் கூட தமிழ் முழுமையாக ஆட்சி மொழியாக இல்லை. நீங்கள் இன்றைக்கு கொண்டாடப்படுகிற இந்த உலக தாய்மொழி நாள் என்பதை கூட நாம் எண்ணி பார்த்தால், இது 1999 யுனெஸ்கோவில் வருகிற தீர்மானத்தை ஒட்டி 2000 15 ஆண்டுகளாக இந்த உலக தாய்மொழி நாடாக பிப்ரவரி 21 குறிக்கப்படுகிறது. ஆனால் எந்த அடிப்படையில் பிப்ரவரி 21 தீர்மானிக்கப்பட்டது என்றால், அன்றைக்குத்தான் உருது மொழி மட்டும் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது, எங்களின் வங்கமும் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு கிழக்கு பாகிஸ்தானாக இருந்து பிறகு 1952 போராடிய மாணவர்கள் இறந்து போன நாள் என்று பிப்ரவரி 21 குறிக்கிறார். 52 என்பது ஒரு காலகட்டத்தினுடைய வரலாறு, நான் மறுக்கவில்லை. ஆனால் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம், மொழிப்போர் நடந்த நாடு தமிழ்நாடு தான். ஆனால் அதனை ஐக்கிய நாடுகள் அவைக்கு யார் கொண்டு செல்ல வேண்டும்? அதை இந்தியா கொண்டு சென்றிருக்க வேண்டும். ஒரு நாளும் பாகிஸ்தான் இரண்டும் ஒன்றாக இருந்திருக்குமானால் பாகிஸ்தான் அந்த வங்க போராட்டத்தை கொண்டு போயிருக்காது. அது தனி நாடாக ஆன காரணத்தினாலே அதனை அவர்கள் ஐக்கிய நாடுகள் அவைக்கு எடுத்து செல்ல முடிந்தது. அதை உலக நாடுகள் ஏற்றன. ஆனால் உண்மையான வரலாறு, வங்க மொழிக்கு முன்பாக மொழி போராட்டத்தை நடத்திய மண் தமிழ் மண் என்பதுதான். ஆகையினாலே இப்படியெல்லாம் நமக்கு உள்ள பெருமைகள் உலக வரலாற்றில் அறியப்படாமல் மூழ்கி கிடக்கின்றன என்பதையும் இங்கே குறிக்க வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் பொருளாதார ரீதியில் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் வீட்டிலேயும் சரி, தங்களது பிள்ளைகளோடும் சரி, சகவாசிகளுடன் சரி, ஒரே ஆங்கிலத்தில் பேசுவது தான் பெருமை என்ற நோக்கத்தில் அவர்கள் ஆங்கிலத்திலே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற கிராமவாசிகளாக இருக்கட்டும், கொஞ்சம் கீழ்நிலையில் உள்ளவர்களாக இருக்கட்டும், அவர்கள் இதை பார்க்கும் பொழுது தமிழில் உரையாடுவது ஏதோ சற்று கீழ்த்தரமானதாக இருக்கக்கூடுமோ, ஆங்கிலத்தில் தான் பேசுவது பெருமையாகவும் ஒரு பார்க்கப்பட்டு ஒரு மனநிலை பொறுத்தவரையில் ஒரு பின்னோக்கம் அடைகிறார்கள் என்று சொல்லலாம். அந்த ஒரு சிந்தனை மாறி அவர்களுக்கு தெளிவு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு சமூக மனநிலை. ஐயா பெரியார் அவர்கள் இதை ஒரு சமூகத்தின் பொது புத்தி என்று சொல்லுவார். இந்த பொது புத்தி சில இடங்களில், இப்படி தவறான இடங்களில் உறைந்து கிடக்கும். பார்க்கிறோம், சாதாரணமாக ஒரு மேல்தட்டு, இடைத்தட்டு அல்லது உழைக்கும் மக்கள் என்றெல்லாம் கூட பிரிக்காமல் பார்த்தால், இன்றைக்கும் வீட்டில் சோறு என்கிற சொல்லை பயன்படுத்த நாமே தயங்குகிறோம். சாதம் வை என்று சமஸ்கிருத சொல்லையோ அல்லது ரைஸ் இருக்கான்னு தான் கேட்குறான். ரைஸ் என்பது அரிசி தான். அரிசியை யாருமே உண்ண முடியாது. எனவே சோறு என்கிற தமிழ் சொல்லே ஏதோ ஒரு இழிவான சொல்லாக தமிழர்களால் கருதப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. இவையெல்லாம் சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வு வருகிற போது, அதனைத்தான் நான் முதலில் குறிப்பிட்டேன், ஒரு சமூக அரசியல் இயக்கங்கள் தான் அதனை மக்களிடத்தில் இந்த விழிப்புணர்ச்சியை கொண்டு செல்ல முடியும். தமிழில் பேசுவதல்ல, எந்த மொழியில் பேசுவதும் இழிவானதன்று. சரியாய் சொன்னால் தாய்மொழியில் பேசுவது உயர்வானது. அவரவர் தாய்மொழியில் அவரவர் பேச வேண்டும். தேவைகளுக்காக, உலக தொடர்புகளுக்காக பிற மொழியை அறிந்து கொள்வதிலே பிழை இல்லை. பல்வேறு மொழிகளை நாம் படிக்க வேண்டும் என்கிற கருத்துடையவன் நான், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தாய்மொழியில் தான் நாம் நம் தமிழர்களோடு பேசுகிற போது பிற மொழிக்கு என்ன வேலை இருக்கிறது என்று புரியவில்லை. எனவே தாய்மொழியில் பேச, எழுத, பழகுகிற அந்த ஒரு இயல்பு நம் எல்லோருக்கும் வர வேண்டும். இப்படி நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுவதும் இந்தி பாட்டின் இசையை கேட்பதும் தான் தன் நாகரிகத்தினுடைய அளவுகோல் என்று கருதுகிற அந்த அறியாமை மேலிருந்து கீழாக பரவுகிறது என்பது உண்மைதான். அதை எதிர்த்து போராடுகிற வல்லமையோடு நாம் செயல் களத்தில் இறங்க வேண்டும். இப்போதைக்கே இந்த தமிழின் சிறப்புகளை உணர்த்தி அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ள செய்ய வேண்டுவதை தவிர, இன்னும் சில நாட்கள் இது விட்டுவிட்டால் இது எந்த அளவிற்கு ஒரு சிக்கலான சூழலை கூட ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆனால் எப்போதுமே இயற்கை ஒரு சுழற்சியை கொண்டது. ஒரு கட்டத்திற்கு கீழே போனாலும் மறுபடியும் அது மேலே வரும், இயல்பாகவே வரும். இந்த உணர்வுகள் இன்றைக்கு இணையதளத்தில் தமிழில் இந்த அளவுக்கு செய்திகள் வர வேண்டும் என்று யாரும் சொல்லி அது வந்தது என்று சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் இயல்பாக மாற்றங்கள் வரும். நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் தமிழ் அழிந்து போய்விடாது. இது சில ஏற்ற இறக்கங்கள் மனிதர்களுக்கு உண்டு, சமூகத்துக்கு உண்டு, மொழிகளுக்கும் உண்டு. எனவே இன்றைக்கு சில நேரங்களிலே அப்படி சில ஏற்ற இறக்கங்களை நாம் பார்க்க நேர்கிறது என்றாலும் இவையெல்லாம் நிலையானவை அல்ல. தமிழ் மொழி யாராலும் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும் என்கிற தேவை கூட இல்லாமல் இயல்பான அதனுடைய வளர்ச்சி போக்கில் அது நிற்கக்கூடிய தன்மையும் உரமும் வாய்ந்தது. அந்த அளவிற்கு அதில்
இலக்கண இலக்கியங்கள் மட்டுமில்லை, நவீன அறிவியல் கூறுகளையும் உள்வாங்கிக் கொள்கிற தன்மையும் இருக்கிறது என்கிற காரணத்தால் நாம் நம்முடைய பணிகளை செய்ய வேண்டும். எல்லாம் தானாக நடக்கும் என்று இருந்துவிடக்கூடாது என்றாலும் அப்படி ஒன்றும் அழிவுகள் வந்துவிடாது என்கிற நம்பிக்கையோடும் நாம் பணியாற்ற வேண்டும். தேவைகள் ஏற்படும் போது, அதாவது நமது அவரவர் தத்தமது தாய்மொழிகள் பேச வேண்டும் என்பது ஒரு ஆரோக்கியமான போக்கு ஒன்று. அதே சமயம் சில வார்த்தைகள் இல்லாத பொழுது பிற மொழிகளிடமிருந்து கடன் வாங்கிக் கொள்வதற்கான ஒரு தேவை, ஒரு 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 போக்கு என்பதை வைத்துக் கொள்ளலாமா, அல்லது இதை ஒரு கட்டுப்பாடுகளோடு சில வரம்புகளோடு இதை அடக்கி வைத்துக்கொண்டு என் தாய்மொழி எது சுத்தமாக அதுவே இருக்கட்டும், வேறொரு மொழி சொல்லினுடைய கலப்பு இதில் இருக்க வேண்டாம் என்று அதனை அப்படி பிரித்து தனியாக வைத்திருக்க வேண்டுமா? எந்த மொழியின் மீதும் நமக்கு பகை இல்லை. நாம் சொல்லுவதெல்லாம் ரொம்ப எளிய ஒரு தொடர்தான். தமிழில் பேசும்போது தமிழிலேயே பேசுங்கள் என்பதுதான். வேண்டுமானால் ஆங்கிலத்திலேயே பேசுங்கள். இங்கே ஆங்கிலமும் முழுமையாக பேச முடியாமல் தமிழும் பேச முடியாத ஒரு நிலைதான் வந்து கொண்டிருக்கிறது. தமிழில் பேசும்போது தமிழிலேயே பேசுங்கள். இயன்றவரை எளிய தமிழில் பேசுங்கள். சில சொற்களை இப்போ நான் மருந்து கடைக்கு போகிற போது குரோசின் என்று தான் கேட்க வேண்டியிருக்கிறது. அதில் ஒன்றும் பெரிய பிழை இல்லை. அதை நான் தமிழ்படுத்த வேண்டும் என்று கூறவில்லை. அதற்கான தேவைகள் வரலாம். இன்றைக்கு சில சொற்கள் ஆங்கிலத்திலே பயன்பாட்டில் இருக்குமானால் அது இன்னமும் சொன்னால் ஆங்கிலம் என்று கூட சொல்ல முடியாது. வெடிபொருள் என்பது தமிழ் சொல், டைனமைட் என்பதை ஆங்கிலம் என்று நாம் கருதுகிறோம். அது ஆங்கிலம் அல்ல, கிரேக்க சொல் அது. இப்படி பல்வேறு மொழிகளிலிருந்து தான் ஆங்கிலத்துக்கும் கூட சொற்கள் வந்திருக்கின்றன. தவிர்க்க முடியாத சூழல்களில் ஓரிரு ஆங்கில சொற்களை பயன்படுத்துவதில் பிழை இல்லை. தமிழில் பேசும்போது தமிழிலேயே பேசுங்கள், தமிழிலேயே எழுதுங்கள். நீங்கள் பிறருக்கு பிற மொழியினருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆங்கிலத்திலோ பிற மொழிகளிலோ எழுதவும் பேசவும் வேண்டியிருக்குமானால் அவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் கூறுகிறோம். இன்று நமது வெளிச்சம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழ் மொழியின் பெருமை, தமிழ் மொழியை எவ்வாறு அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும், குறிப்பாக குப்பை தொட்டி கூட நம்மிடம் யூஸ்மி என்று ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது, அந்த நிலை கண்டிப்பாக மாறும் என்று தமிழ் மொழி பற்றி அருமையாக பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.